முடிந்த அளவு முயற்சி செய்து நம்மளோட கோரிக்கைகளை வெற்றி பெற செய்திருக்கிறாங்க. அதை முதற்கட்டமாக இந்த பணி நியமன ஆணை கொடுக்கறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கடந்த ஆட்சி காலத்துல போராட்டம் பண்ணா நமக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கோ இல்ல நம்மளோட கோரிக்கைகளை பற்றி கேட்கறதுக்கு கூட காது இல்லாத அரசாங்கமா இருந்தாங்க. அப்படி இல்லாம நம்ம எத்தனை முறை கோரிக்கைகள் நம்ம பார்க்கும் பொழுதெல்லாம் கோரிக்கைகள் கொடுத்தாலும் அந்த கோரிக்கைகள் மீதான நம்ம செவிலியர்களோட ஒரு அன்போட நம்ம அமைச்சரும் சரி நம்ம துறை அதிகாரிகளும் சரி நமக்கு ஒரு உறுதுணையா இருக்காங்க. அன்று 2264 செவிலியர்களுக்கு பணி நியமன தலைவர் கலைஞர் அவர்கள் பண்ணியிருந்தார். அதைத் தொடர்ந்து 3500 பேருக்கு இந்த 4 ஆண்டுகளில் நம் திராவிட மாடல் நாயகன் மாண்பு முதலமைச்சர் பணி நியமன வழங்கியுள்ளது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாக கருதுகிறேன். இந்த அரசு புதிய பணியிடங்களை உருவாக்கி இன்றைக்கு அதற்கான ஆணைகளை தந்திருப்பது 11 மருத்துவக் கல்லூரிகளில் ஒரு 11,208 பேர் என்கின்ற வகையிலும், டைகா கட்டடங்கள் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் சார்பில் கட்டப்பட்ட கட்டடங்களின் வாயிலாக ஒரு 750 பணியிடங்களும், அண்மையில் காட்பாடி செயற்காடு பகுதியில் திறந்து வைக்கப்பட்ட பணியிடம் அந்த மருத்துவமனைக்கும், காஞ்சிபுரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற புற்றுநோய் மருத்துவமனைக்கும் என்று பல்வேறு மருத்துவமனைகளில் இன்றைக்கு புதிய பணியிடங்கள் என்று உருவாக்கப்பட்டு இதுவரை 17,780 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. புதிய பணியிடங்கள் என்று உருவாக்கப்பட்டிருப்பது 17,780. கலந்தாய்வுகளின் வாயிலாக பணிமாறுதல்களை பெற்று பயன்பெற்றிருப்பவர்கள் 59,985 பேர். எம்ஆர்பியின் மூலமும், டிஎன்பிஎஸ்சியின் மூலமும், என்எச்எம் மூலமும், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியின் மூலமும் புதிதாக பணியாளர்களை பெற்றிருப்பவர்கள் 36,232 பேர். இப்படி ஒரு 1.5 லட்சம் நெருங்குகிற அளவுக்கு பணியாணைகளை, பணி மாறுதல்களை, பதவி உயர்வுகளை, புதிய பணியிடங்கள் உருவாக்குதலை என்கின்ற வகையில் இந்த அரசில் இந்த துறையைச் சேர்ந்தவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில்தான் இன்றைக்கு இந்த 169 செவிலியர்கள் ஒப்பந்த முறையில் பணியாற்றி கொண்டிருந்த செவிலியர்கள் இன்றைக்கு பதவி உயர்வு பெற்றிருக்கிறார்கள். ஒரு 7 ஆண்டு காலத்தில் கடந்த ஆட்சியில் வெறும் 1871 செவிலியர்கள் மட்டுமே பணி நிரந்தரம் பெற்ற நிலையில் 4.5 ஆண்டுகளில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் 4,825 செவிலியர்கள் படிப்படியாக பணி நிரந்தரம் செய்யப்பட்டார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் கொரோனாவுக்கு பிறகு இந்தியாவில் இருக்கிற 36 மாநிலங்களிலும் உடனடியாக வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அந்த பேரிடர் காலத்தில் பணியாற்றி இருக்கிறார்கள். அவர்கள் பணியாற்றிய காலம் 1 மாதமோ 2 மாதமோ 6 மாதமோ கவலை இல்லை. அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகுதான் 3,260 பேரில் 2,146 பேர் ஒப்பந்த செவிலியர்கள் முறையில் இன்றைக்கு அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் விரைவில் இந்த பணிமூப்பு அடிப்படையில் பணியை ஆணைகள் கிடைக்கவிருக்கிறது. விடுபட்டு போனவர்களுக்கு இப்போது கம்யூனியல் ரொட்டேஷனுக்கான அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எம்ஆர்பியின் சார்பில். ஒரு வாரத்தில் அந்த பணியை முடிவுற்றதற்கு பிறகு அந்த 724 பேரும் இந்த ஒப்பந்த செவிலியர் பணி நியமனங்களில் அவர்கள் நியமிக்கப்படவிருக்கிறார்கள் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆக இந்தியாவிலேயே கொரோனா காலத்தில் பணியாற்றிய ஒட்டுமொத்த பேரையும் பணியில் இணைத்துக் கொண்ட ஒரே அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு மட்டும்தான் என்பதை இங்கே மிகுந்த மகிழ்ச்சியோடு எடுத்துக் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன்.